அன்பார்ந்தவர்களே, நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற அந்த இயலாமையின் பெருமூச்சம், வறுமையின் நிலை குலைக்கின்ற அமைதியும், எசாயா 55 அதிகாரத்திலே வருகின்ற இறைவனுடைய அந்த மாறாத பேரன்பான கெசெட் பேரன்பம், இதற்கிடையே மிக கச்சிதமான அழகான பதிலாக இந்த பதிலுரை பாடல் இன்றைய நாளிலே அமைகின்றது. பாடப்படுகின்ற 145வது திருப்பாடல் அமைகிறது. திருப்பலியிலே முதல் வாசகத்தை கேட்ட பிறகு இறை மக்களாகிய நாம் இறைவனுக்கு தரும் பதில்தான் பதிலுரை பாடல். எசாயா 55:1-3 வரை வாசித்த பகுதியிலே இறைவன் கொடுக்கின்ற அந்த வாக்குறுதிக்கு மனித இதயம் நம்பிக்கையோடு தருகின்ற பதிலாக இது ஒலிக்கிறது. இதன் முக்கிய இணைப்புகளையும் இறையல் ஆழத்தையும் நாங்கள் தேடி பார்த்தோமானால் எசாயா 55:1-3 வரையான வசனத்துடனான நேரடி இணைப்புகளாக பின்வருகின்ற தொடர்புகளை காணலாம். கையில் பணமில்லாதவர்கள் என்கின்ற அந்த வார்த்தையோடு எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர் என்று திருப்பாடலாசிரியர் வசனம் 16 கூறி நிற்கின்றார். முதல் வாசகத்திலே நாங்கள் காண்கின்ற அந்த வேதனை, கையில் பணமில்லாத மனிதன் தன் பிள்ளைகளின் தேவையை நிறைவேற்ற முடியாமல் திக்கி திணறி திண்டாடி பதில் சொல்ல இயலாமல் பெருமூச்சு விடுகின்ற நிலை. திருப்பாடலிலே பல்லவியாக நாங்கள் பாடுகின்ற வரியும் 16ஆம் வசனமும், நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீரே என்கின்ற இந்த வார்த்தைகள், மனிதனின் கரங்கள் காலியாகலாம், ஆனால் கடவுளின் கரம் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. மனிதனால் முடியாததை, இந்த அண்ட சராசரங்களையும் படைத்து ஆளுகின்ற இந்த பிரபஞ்சத்தை ஆளுகின்ற பராமரிக்கின்ற இறைவன் ஏற்றுக்கொள்ளுகின்றார். தன் பிள்ளைகளுக்கு உணவளிக்க முடியவில்லையே என்று எங்கும் பெற்றோரின் பாரத்தை கடவுள் தாமே தம் தோள்களில் சுமக்கின்றார். சிட்டுக்குருவிகளுக்கு உணவளிக்கின்ற கடவுள் உங்களுக்கு வேண்டியதை தரமாட்டாரா என்ற மத்தேயு நற்செய்தி வரிகளை நாம் நினைத்துக் கொள்ள வேண்டும். இரண்டாவதாக, மாறாத பேரன்பு என்கின்ற இந்த வார்த்தையோடு திருப்பாடலை நாங்கள் காண்கின்ற ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர் என்கின்ற இந்த வார்த்தைகள் கனகச்சிதமாக பொருந்துகின்றன. முதல் வாசகத்திலே அன்பார்ந்தவர்களே, எசாயா 55:3 வரியிலே கடவுள் தாவீதுக்கு காட்டிய மாறாத பேரன்பை, கெசெட்டை வாக்களித்துள்ளார். திருப்பாடல் 8வது வசனத்திலே ஆண்டவர் இரக்கமும் கனிவுமுடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர் என்கின்ற இந்த வரி இறை விவிலியத்தின் மிக முக்கியமான இறை வழிபாடு. உதாரணமாக விடுதலை பயணம் நூலிலே 34வது அதிகாரம் 6வது வசனத்திலே கடவுளின் இயல்பு என்னவென்றால் அவர் தண்டிப்பவர் அல்ல, மாறாக அளவற்ற பேரன்பும் கனிவும் கொண்டவர் என்று விவிலியம் நமக்கு காட்டி நிற்கின்றது. மூன்றாவதாக அன்பார்ந்தவர்களே, இருக்கின்ற தொடர்பை நாங்கள் பார்க்கும் பொழுது முதல் வாசகத்திலே நாங்கள் காண்கின்ற செவி கொடுத்து என்னிடம் வாருங்கள் என்று இறைவாக்கினர் எசாயாவின் அழைப்புக்கு திருப்பாடல் மன்றாடும் யாவருக்கும் அண்மையில் இருக்கின்றார் என்கின்ற 18வது வரி, தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கின்றார் என்று மறுபடியும் அதை கூறி நிற்கின்றது. அவை கையில் பணமில்லாமல், மற்றவரால் ஒதுக்கப்பட்டு, சமுதாயத்தால் புறக்கணிக்கப்பட்டு தனிமையிலே பெருமூச்சு விடும் ஒருவர் எப்பொழுது உண்மையாய் இறைவனை நோக்கி தன் உள்ளத்தை உயர்த்துகின்றாரோ அப்பொழுதே கடவுள் அவருக்கு மிக அண்மையில் இருக்கின்றார். அவர் தொலைவில் இருக்கும் அரசர் அல்ல, அவர் நொறுங்குண்ட இதயங்களுக்கு அருகில் இருக்கின்ற தந்தை. தாழ்வுற்று நொறுங்குண்ட இதயங்களை அவர் ஒருபொழுதும் புறக்கணிப்பதில்லையே. மாணவர்களே, அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற இன்னொரு அற்புதமான ஒரு தொடர்பு, தக்க வேளையில் உணவளித்தல் என்பது விவிலிய கருணையின் வெளிப்பாடு. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர் என்று திருப்பாடல் வசனம் 15 கூறுகின்ற இந்த வார்த்தைகள், வறுமையிலும் சோதனையிலும் இருக்கின்ற மனிதருக்கு இப்பொழுதே பதில் வேண்டும் என்ற பதட்டம் இருக்கின்ற பொழுதும், ஆனால் விவிலியம் தக்க வேளையில், இன் டியூ சீசன் என்ற வார்த்தையை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்பவர்களே, பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்களுக்கு தினமும் காலையில் மட்டுமே மன்னா கிடைத்தது.
நாளைய தேவையை பற்றிய அவர்களுக்கு பயம் இருந்தது. ஆனால் கடவுள் ஒவ்வொரு நாளும் தக்க வேளையில் அவர்களை பராமரித்தார். நமது வறுமையின் அமைதியிலும் கடவுள் தன் சொந்த காலத்திலே, இந்த கைரோஸ் மோமன் என்று சொல்லுகின்ற தன் சொந்த காலத்திலே, தி அப்பாயிண்டட் டைம், தி கைரோஸ் மோமெண்டிலே நம் விருப்பங்களை நிறைவேற்றுவார் என்ற ஆழமான நம்பிக்கையை இந்த சொற்கள் நமக்கு தருகின்றன. அன்பானவர்களே, தொடர்ந்து நாங்கள் இன்று வாசிக்க இருக்கிற நற்செய்தியோடு இருக்கிற தொடர்பை பார்க்கும் பொழுது, பொது காலத்தின் 18ஆம் ஞாயிறான இந்த ஞாயிறிலே நாங்கள் வாசிக்கின்ற நற்செய்தி, இயேசு ஆண்டவர் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு அப்பங்களை பெருக்கி உணவளிக்கும் அந்த அற்புதத்தை செய்கின்றார். சீடர்கள் இயேசுவிடம், ஆண்டவரே, மக்களை அனுப்பிவிடும், அவர்கள் போய் உணவு வாங்கி கொள்ளட்டும் என்கின்றார்கள். அதாவது அவர்களிடமும் பணமில்லை, எம்மிடமும் வழி இல்லை, ஆகவே அவர்களை அனுப்பிவிடுவோம். இது சாதாரண மனித பதில். ஆனால் இயேசு ஆண்டவர் திருப்பாடல் 145 அங்கே வாழ்ந்து காட்டுகின்றார். தம் கைகளை திறந்து அனைவருக்கும் உணவளித்து அவர்களின் தேவையை நிறைவேற்றுகின்றார். ஆகவே இறைவனுடைய அழைப்பான கையில் பணம் இல்லாதவர்களை வாருங்கள் என்பது பதிலுரை பாடலிலே ஆண்டவர் தம் கையை திறந்து அனைவரையும் நிறைவுறுத்துகின்றார். நற்செய்தி வாசகத்திலே இயேசு பசியோடு இருந்த மக்களுக்கு இலவசமாக உணவளித்து நிறைவு தருகின்றார். மனிதருடைய வறுமை, தாகம், இயலாமையின் பெருமூச்சு என்ற நிலையிலே கடவுளின் இரக்கம், கனிவு, அவர் அண்மையில் உடனிருக்கின்ற கடவுள் என்று, அது இயேசு ஆண்டவரே நம் பசியை போக்கின்ற ஜீவாப்பமாக, நம் அளமான தாகத்தை தணிக்கின்ற ஜீவ ஊற்றாக அவரே நமக்கு வருகின்றார் அல்லவா? அவை அன்பார்ந்தவர்கள், இந்த சங்கீதம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம். உலகம் உன்னிடத்தில் பணத்தை கேட்கும் பொழுது கதவை சாத்தலாம், ஆனால் பிரபஞ்சத்தை பராமரிக்கும் ஆண்டவர் தக்க வேளையில் தம் கைகளை திறந்து உன் பெருமூச்சுக்களுக்கு நிச்சயமாக பதில் தருகின்றார். வேதாகமத்திலே உள்ள மிகவும் புகழ்பெற்ற இறையியல் ஆழம் கொண்ட ஒரு துதி பாடலாக இந்த 145வது சங்கீதம். இதனுடைய ஆசிரியர், இதனுடைய வரலாற்று பண்பாடு, இதனுடைய உணர்வுகள் என்பவற்றை நாங்கள் இன்னும் சற்று ஆழமாக தேடி பார்த்தோம் என்று சொன்னால், என்பாந்தவர்களே, இதை எழுதியவர் எபிரேய மூல உரையிலே இந்த பாடல் தாவீதின் துதி பாடல் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. தாவீது அரசர் தன் வாழ்வின் அனுபவங்களில் இருந்து கடவுளின் அரச ஆட்சியையும் பராமரிப்பையும் பாதுகாப்பையும் போற்றி பாடியதாக பாரம்பரியமாக நம்பப்பட்டு வருகின்றது. இது யாருக்காக எழுதப்பட்டது என்று சொன்னால், நிச்சயமாக இஸ்ரேல் சமூகத்திற்காக கடவுளின் பேரன்பையும் தலைமுறையாக அவர் செய்து வந்த வியத்தகு செயல்களையும் நினைவு கூர்ந்து வழிபட வேண்டும் என்று சொல்லி கூடுகின்ற இஸ்ரேல் மக்களுக்காக இது எழுதப்பட்டது. அது மட்டுமல்ல, எதிர்கால தலைமுறையினரும் இதை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி அவர்கள் இதை நினைவு கூற வேண்டும் என்று, கடவுள் செய்த உன்னத செயல்களையும் அற்புதங்களையும் நன்மைகளையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்துவதற்காக இந்த திருப்பாடல் எழுதப்பட்டுள்ளது. அது வசனம் 4 தெளிவாக நமக்கு கூறி நிற்கின்றது. ஒரு தலைமுறையும் செயல்களை அடுத்த தலைமுறைக்கு புகழ்ந்து உரைக்கும் என்று சொல்லி. அப்ப இந்த திருப்பாடலை யார் இந்த சூழலில் பயன்படுத்தினார்கள் என்று சொன்னால், யூத வழிபாட்டு மரபிலே அஷ்ரை என்று சொல்லப்படுகின்ற செபவேளையிலே, யூதர்களுடைய தினசரி வழிபாட்டிலே, யூத மார்க்கத்திலே இந்த பாடலுக்கு மிக உன்னதமான இடம் உண்டு. அஷ்ரை செபம் என்பது யூதர்களின் தினசரி வழிபாட்டிலே 3 முறை இப்பாடல் செபிக்கப்பட்டது. தல்லா மூரா மரபிலே யூத ரபிகள் தல்முத் நூலிலிருந்து கூறுவார்கள், யார் ஒருவர் திருப்பாடல் 145 தினமும் 3 முறை மனதார செபிக்கின்றாரோ அவர் தரவிருக்கும் விண்ணக வாழ்வை நிச்சயம் உரிமையாக்கிக் கொள்வார் என்று. ஏன் இந்த முக்கியத்துவம்? ஏனென்றால் இப்பாடலில் உள்ள 16ஆம் வசனம், நீரும் கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர், அகில உலகையும் இறைவா நீர் தடையின்றி பராமரிக்கும் பொழுது உமது பேரன்பை நேரடியாக என் மீது தந்தரலும் என்று சொல்லி பிரகடனம் செய்கின்ற பாடல் இது. கிறிஸ்தவ வழிபாட்டு மரபிலே என்பாந்தவர்களே, ஆரம்ப கால திருச்சபையின் உணவு நேர செபமாக, நன்றி செபமாக இந்த திருப்பாடலின் 15ஆம் 16ஆம் வசனங்களை
பயன்படுத்தி வந்திருக்கின்றார்கள். அது என்னவென்றால், எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையே நோக்குகின்றன என்கின்ற அந்த வரிகள். நற்கருணை வழிபாட்டோடு அன்பானவர்களே, இயேசு ஆண்டவர் தருகின்ற ஜீவ அப்பத்தையும் இறைவனின் பராமரிப்பையும் நினைவு கூற கத்தோலிக்க திருச்சபை இப்பாடலை பதிலுரை பாடலாக பயன்படுத்துவது எத்துணை உன்னதமானது. இந்த பாடலிலே மேலோங்கி இருக்கிற இன்னும் ஒரு சில அற்புதமான முதன்மையான உணர்வுகள், முதலாவதாக ஆச்சரியமும் நன்றி உணர்வும், கடவுளின் படைப்பையும் பிரபஞ்சத்தையும் பராமரிக்கும் பேரன்பையும் பேரமைப்பையும் பார்த்து வியந்து போற்றும் ஒரு உணர்வு. இரண்டாவதாக ஆழமான நம்பிக்கை, எல்லா உயிரினங்களின் கண்களும் உண்மையை நோக்குகின்றன என்ற வரிகள் மனிதன் தன் சொந்த ஆற்றலை நம்பாமல் கடவுளின் பராமரிப்பில் முற்றிலும் சரணடையும் மனநிலையை காட்டுகின்றன. மூன்றாவதாக கடவுளின் இரக்கத்தின் மீது கொண்ட மென்மை, கடவுள் அதிகாரமுள்ள அரசர் மட்டுமல்ல, அவர் விழும் யாவரையும் தாங்குகின்றவர், ஒடுக்கப்பட்ட யாவரையும் நிமிரச் செய்கின்றவர் என்ற வசனம் 14 ஒரு ஆறுதலான உணர்வை தருகின்ற இறைவனுடைய இரக்கத்தை உணரச் செய்கின்ற வரிகள். மூன்றாவதாக உலகளாகிய சகோதரத்துவத்தை வெளிக்காட்டுகின்ற ஒரு பாடலாக, கடவுள் குறிப்பிட்ட ஒரு சிலருக்காக, ஒரு சில மதத்திற்காக, இனத்திற்காக மட்டும் உள்ளவர் அல்ல, தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுகின்றவர் என்கின்ற அந்த பரந்த மனப்பான்மையை தெளிவாக எமக்கு காட்டி நிற்கின்றது. அடுத்ததாக என்பவர்களே, 145 மிக முக்கியமான சிறப்பம்சமாக இந்த சங்கீதம் என்பது எபிரேய அகரவரிசை கவிதை என்று சொல்லி அழைப்பார்கள். எபிரேய மொழியின் 22 அகர வரிசை எழுத்துக்களை கொண்டு கட்டமைக்கப்பட்ட ஒரு கவிதையாகும். எபிரேய மொழியை பற்றி ஒரு சில அடிப்படை தகவல்களை தேடி பார்த்தால் அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டின் மூல மொழியாக இருப்பது எபிரேய மொழி. தானியேல், எஸ்தரா நூல்களின் சில பகுதிகளை தவிர ஏறத்தாழ முழு பழைய ஏற்பாட்டு நூல்களும் எபிரேய மொழியில் தான் எழுதப்பட்டுள்ளன. இயேசுவும் அவரது சீடர்களும் யூதர்களாக இருந்ததால் அவர்களின் வழிபாட்டு மொழியாகவும் எபிரேய மொழியே இருந்தது. வலமிருந்து இடமாக எழுதப்படுகின்ற ஒரு மொழியாக, தமிழ், ஆங்கிலம் போன்ற மொழிகள் இடமிருந்து வளமாக எழுதப்படும் வேளையில் எபிரேய மொழி என்பது வலமிருந்து இடமாக படிக்கவும் எழுதவும் வேண்டும். ஆகவே எபிரேய விவிலிய புத்தகத்தை திறந்தால் அதன் கடைசி பக்கம்தான் முதல் பக்கமாக இருக்கும். அதில் உள்ள 22 மெய்யெழுத்துக்கள். அப்படி என்று சொன்னால் எபிரேய நெடுங்கணக்கிலே மொத்தமாக 22 எழுத்துக்கள் மட்டுமே உள்ளன. மிக முக்கியமான அம்சம் அன்பார்ந்தவர்களே, பழங்கால எபிரேய மொழியிலே உயிரெழுத்துக்களே கிடையாது. வெறும் மெய்யெழுத்துக்களை வைத்து மட்டுமே வார்த்தைகள் எழுதப்பட்டன. ஆனால் பின்னாட்களிலே, கிறிஸ்துவுக்கு பின் 6ஆம் நூற்றாண்டிலிருந்து 10ஆம் நூற்றாண்டுகளிலே விவிலியத்தை சரியாக உச்சரிப்பதற்காக மெசோரெக்ஸ் என்று சொல்லுகின்ற அறிஞர்கள் எழுத்துக்களுக்கு கீழே சிறிய புள்ளிகளையும் கோடுகளையும் உயிரெழுத்து அடையாளங்களை சேர்த்துள்ளார்கள். அதாவது எபிரேய மொழியிலே இருக்கக்கூடிய இன்னொரு தனித்துவமான பண்பு என்னவென்றால் 3 எழுத்து வேறு சொல் முறை என்று சொல்லி அழைக்கப்படுகின்ற எபிரேய மொழியின் பெரும்பாலான சொற்கள் 3 எழுத்துக்களை கொண்ட அடிப்படை வேறு சொல்லில் இருந்தே உருவாகி இருக்கும். அது மட்டுமல்ல, தமிழ் அல்லது ஆங்கிலம் போல எபிரேய மொழி தத்துவார்த்தமான அப்ஸ்ட்ராக்ட் மொழி அல்ல. அது புலன்களால் உணரக்கூடிய படங்கள் சார்ந்த ஒரு மொழி. உதாரணமாக, எபிரேயத்திலே கோபம் என்ற வார்த்தைக்கு நேரடி வேறு சொல் மூக்கு அல்லது மூச்சு என்று அமையும். ஒருவன் கோபப்படும் பொழுது மூச்சு வேகமாக விடுவான் என்ற காட்சி படத்தை கொண்டே அந்த மொழி யோசிக்கிறது. இந்த மாதிரியாகத்தான் இந்த மொழி செயல்படுகின்றது. படச்சொற்கள் உணவு பூர்வமான ஒரு மொழி என்று சொல்லி எபிரேய மொழியிலே எண்களுக்கு என தனி குறியீடுகள் கிடையாது. ஒவ்வொரு எபிரேய எழுத்திற்கும் ஒரு எண் மதிப்பு உண்டு. உதாரணமாக, முதல் எழுத்தாகிய அலேஃபுக்கு 1, பெத்துக்கு 2. இதனால் தான் விவிலியத்தில் உள்ள ஒவ்வொரு எபிரேய வார்த்தைக்கும் ஒரு கூட்டுத்தொகை எண் மதிப்பு இருக்கு. திருவழிபாட்டு நூலிலே வருகின்ற 666 என்ற மிருகத்தின் எண் இதனோடு தொடர்புடையதே. என்பவர்களே, நாங்கள் நம்மை அறியாமலே நமது அன்றாட சுப வேளையிலே பல எபிரேய வார்த்தைகளை பயன்படுத்தி வருகின்றோம். ஆமேன் என்கின்ற வார்த்தை இது உண்மை, உறுதியாக அப்படியே ஆகட்டும் என்கின்ற அர்த்தத்திலே. அல்லேலூயா என்பது ஹல்லேலூயா, துதியுங்கள் யாவே ஆண்டவரை, ஓசானா, இப்பொழுது எங்களை காப்பாற்றும்
ஷலோம் வெறும் அமைதி மட்டுமல்ல, முழுமையான நலமும் நிறைவும் பெற்றுக்கொள்ளுங்கள். இம்மானுவேல், இம்மானு, நம்முடன் எல் கடவுள் நம்முடன் இருக்கின்றார். ஆகவே எபிரிய மொழி என்பதன் பாந்தவர்களே ஒரு வெறும் தகவல் தொடர்பு ஊடகம் அல்ல, அது இஸ்ரேல் மக்களின் வரலாற்று அனுபவங்களோடும் கடவுளின் இறை வழிபாட்டோடும் பின்னி பிணைந்த ஒரு புனிதமான மொழி. அதன் வார்த்தைகளை ஆழமாக படிக்கும் பொழுது விவிலிய பக்கங்களில் உறைந்திருக்கின்ற கடவுளின் பேரன்பை நாம் இன்னும் நெருக்கமாக உணர முடியும். ஆகவே இந்த திருப்பாடல் எபிரேய மொழியின் முதல் எழுத்திலிருந்து இறுதி எழுத்து வரை அனைத்து எழுத்துக்களாலும் கடவுளை புகழ்வது, அதாவது மனித மொழியால் துதிக்கக்கூடிய அனைத்து வார்த்தைகளாலும் கடவுளை முழுமையாக போற்றுதல் என்பதின் ஆன்மீக வெளிப்பாடு.